அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவாகிறது புதிய புயல். மக்களே உஷாராக இருங்கள். தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 21ஆம் தேதி எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் வரக்கூடிய 25ஆம் தேதி மே மாதம் புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு அதிகாரி முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கர்நாடகா கடலோர பகுதியில் வரக்கூடிய மே மாதம் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் வரக்கூடிய மே மாதம் 25 மற்றும் 26 ஆகிய தேதியில் புயலாக வலுவடையக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். புயலுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் சக்தி என பெயரிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இப்புயலின் காரணமாக கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய மே மாதம் 24ஆம் தேதி துவங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் வரக்கூடிய மே மாதம் 25ஆம் தேதியும் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 28ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 21ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார், வைடா, குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.